ஹலோ மக்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா சோனி 55 இன்ச்சுக்கான டிவி அன்பாக்சிங் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணி டிவியை பார்க்கலாம். ஸோ இதோட மாடல் பார்த்தீங்கன்னா KD55X8000H மாடல். இது வந்து பார்த்தீங்கன்னா May 2021, அதாவது போன மாதம் தான் இதை வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1,06,900 வெயிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வாங்க அன்பாக்சிங் பண்ணி உள்ளே எப்படி இருக்குது, டிசைன்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ கைஸ். லெட்ஸ் அன்பாக்ஸ் த டிவி. ஸோ இது ஒரு சர்டிஃபைட் ஆண்ட்ராய்ட் டிவி கைஸ். அதுக்கப்புறம் இது வந்து கூகுள் அசிஸ்டன்ட், க்ரோம் பில்ட், அப்புறம் அலெக்ஸாவில் இது வந்து ஒர்க் ஆகுது. டால்பி ஆட்டம்ஸ் ஆப்ஷன்ஸும் இதில் இருக்குது, நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அலாங் வித் இதில் செட்டப் கைடு, அதுக்கப்புறம் வந்து வால் மவுண்ட் பண்ணுறதுக்கான அந்த அக்சசரிஸு, அதுக்கப்புறம் அடாப்டர், அப்புறம் ஒரு ரிமோட்டு, அதுக்கப்புறம் வந்து யூசர் மெனுவல், அதோடு சேர்த்து 2 பேட்ரி, அப்புறம் வந்து டேபிள் டாப் பண்ணுறதுக்கு 2 ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி செட்டப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஸ்க்ரூஸை வந்து நம்ம இப்போ டேபிள் டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செட்டப் பண்ணலாம் வாங்க. ஸோ கைஸ், டிவி பார்த்தீங்கன்னா பூட்டப் ஆகிட்டுருக்கு. ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துறேன். ஸோ இதுக்கு முன்னாடியே நான் சோனி வந்து பார்த்தீங்கன்னா 55 இன்ச்சுக்கான டிவி தான், ஒன்று 4K டிவி முதல் லான்ச் பண்ணது ஒரு 2012 வாங்கினோம். ஸோ அந்த டிவி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டெபிளைசரோடு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். நடுவில் பார்த்தீங்கன்னா பவர் சர்க்யூட் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்தனால அதில் பேனல் போயிடுச்சு. ஸோ பேனல் போனனால பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பேர் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டிவி வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்தாங்க. மேலே வந்து நம்ம வந்து இந்த டிவியோட எவ்வளோ காஸ்ட் வேணுமோ அதை நம்ம கட்டி அதுக்கப்புறம் தான் இந்த டிவி வாங்கினேன். ஸோ வந்து என்ன தான் வந்து ஸ்டெபிளைசர் இல்லாமல் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாலும் பவர் சர்க்யூட் இருக்கிற டிவிக்கு வந்து ஒரு நல்ல ஸ்டெபிளைசர் வாங்கி போடுங்க. அதுதான் வந்து உங்கள் டிவிக்கான சேஃப்டி அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். ஸோ V-கார்ட்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டெபிளைசர் வந்து வாங்கி போடுங்க. ஸோ ஏதாவது பிரச்சனை அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து ஸ்டெபிளைசர் தான் போகும். 2000-3000 போயிடும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அளவுக்கு பெரிய செலவு வைக்காது. அப்படியே செலவு வச்சாலும் பேனல் மாத்திர மாதிரி இருந்தால் ஒரு 15, 20, 30, 40, 50 வரையும் போயிட்டே இருக்குது. ஸோ அந்த ரேஞ்சுக்கு நம்ம வந்து சோனி வச்சு நம்ம பேனல் மாற்றுறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா அதுக்கு நம்ம புது டிவியை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு தாட்லாம் வரும். ஸோ வந்து முக்கியமாக வந்து ஸ்டெபிளைசர் மறக்காமல் போடுங்க எல்லா டிவிக்கும். ஸோ ஆடியோ எஃபெக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நல்லா கிறிஸ்பாகவே இருந்துச்சு சவுண்டு. ஒரு சவுண்ட் பாரில் கேட்குற அளவுக்கு ஒரு ஈக்குவலான சவுண்ட் கேட்குது. ஒரு லிவிங் ரூம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணுறது. அண்ட் வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல வைப்ரண்ட்டான கலர் கொடுக்குது. அண்ட் ரொம்ப கிறிஸ்பாக தெரியுது வீடியோ. சூப்பராக நல்ல HD, ஃபுல் HD, 4K எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து சோனி ப்ராடக்ட்டில் ரொம்ப அமேசிங் தான் நான் சொல்லுவேன். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆப்ஷன்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஐஃபோன் யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஏர்ப்ளே ஆப்ஷன்ஸ் வந்து அதிகமாக எந்த ஸ்மார்ட் டிவிலையும் இருக்காது. ஐஃபோன் வச்சுருக்கவங்களாம் எந்த டிவிக்கும் த்ரோ பண்ண முடியாது, கேஷ் பண்ண முடியாது, எந்த வீடியோவும் ப்ளே பண்ண முடியாது. ஸோ இந்த ஏர்ப்ளே ஆப்ஷன்ஸ் வந்து இந்த ஆண்ட்ராய்ட் டிவியில் கொடுத்துருக்கனால நம்ம எங்கே இருந்தாலும் நம்ம ஐஃபோன் மூலிமா இந்த டிவியை கண்ட்ரோல் பண்ணலாம், மியூசிக் ப்ளே பண்ணலாம், வீடியோ ப்ளே பண்ணலாம். ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டிவியோட ஸ்லிம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ 2 சென்டிமீட்டர் தான் இதோட பெசில்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் பேனலோட பார்த்தீங்கன்னா ஒரு 4 சென்டிமீட்டர்ஸ் வரும். ஸோ இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இது டிவி வால் மவுண்ட் பண்ணுறதுக்கும் ஒரு டேபிள் டாப் பண்ணுறதுக்கும் இது ஒரு நல்ல டிவி அப்படின்னே நான் சொல்லுவேன். அண்ட் தென் இந்த டிவியோட வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக தெரியும். ஒரு 17 kgs இருக்குது. ஒரு ஆள் 17 kgs இது பண்ணாலும் ஒரு 2 ஆள் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.